50 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்திவிட்டு வள்ளுவன் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் இலையை போட்டு வாசிகி அம்மையார் வச்ச உடனே ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியையும் ஒரு ஊசியும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காருவார். உங்களுக்கு கேட்டதே இல்லை. எதுக்கு நான் வரும்? மரண தருவாயிலே மனைவி படுக்கின்றார். 1330 குறள்களை 2 அடியிலே எழுதிய வள்ளுவன் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை 2 அடிகளுக்குள் அடக்க முடியவில்லை. கடைசியாக கேட்குறார் மனைவி பார்த்து, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சாம்மா, வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்துச்சா, ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, ஏதாவது கேட்கணும்னா கேளு. அந்த அம்மையார் கேட்டதாக சொல்லுகிறார்கள். என்ன, நான் சாப்பாடு போடும்போதெல்லாம் ஏங்க இலையை வச்சிங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணியும் ஊசியும் வச்சுட்டு, நீ சோறு பரிமாறும் போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட ஊசியால் குத்தி கொட்டாங்குச்சியில் இருக்க தண்ணியில் நினச்சிட்டு வீணாகாமல் சாப்பிடணும்னு நினச்சேன். 50 ஆண்டுகளாக நீ உணவு பரிமாறும் போது ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை. அதனால் அதனுடைய பயன் உனக்கும் தெரியவில்லை, நானும் சொல்லவில்லை. இறந்துடுறாங்க அந்த அம்மா. வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்ட என்னுடைய அருமை மனைவியே, என்னுடைய வார்த்தை தவறாத பெண்ணே, என் கால்களை வருடி என்னை தூங்க வைத்து எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் எழுந்த பேதை பெண்ணே, இறந்து போயிட்டே நான் எப்படி வாழ்வேன்?